அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம். தை மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஜனவரி மாதம் 14ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். தனகாரகராகவும் புத்திரகாரகராகவும் இருக்கக்கூடிய குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பர்களை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராசி அதிபதியான குரு பகவானும், ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியனும், ராசிக்கு 10, 11 மற்றும் 12ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் மீனராசி என்பர்கள் தங்களது வெற்றியால் புதிய பதவியை அடைவீர்கள். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் முடிந்து அவற்றில் நல்ல லாபமும் கிடைக்க பெறுவீர்கள். தாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். வேலை செய்யும் இடத்திலும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியிலும் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகும். சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். தந்தையின் வழியிலும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். தங்களது ஜென்ம ராசியிலேயே ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில மீனராசி அன்பர்களுக்கு கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். பொறுமையுடன் எந்த ஒரு காரியத்தையும் தாங்கள் மேற்கொண்டாலே போதும். அனைத்தும் தங்களது விருப்பம் போல் நிறைவேறும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஜனவரி மாதத்தில் 21, 22 மற்றும் 23ஆம் தேதிகள் வருகின்றது. மீனராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும். இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. நன்மைக்கு மரண பலன்களை அதிக அளவில் நடைபெறும். அசுப செய்திகளையும் சில அன்பர்கள் கேட்க நேரிடும். தை மாதத்திற்கான சுப தினங்களாக ஜனவரி மாதத்தில் 16, 17, 18, 19, 20, 26, 27, 28, 29 மற்றும் 30ஆம் தேதிகளும், பிப்ரவரி மாதத்தில் 2, 3, 6 மற்றும் 7ஆம் தேதிகளும் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஜனவரி மாதம் 21ஆம் தேதி காலை முதல் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி இரவு வரை சந்திராஷ்டமம் உண்டு. குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஜனவரி மாதம் 14ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரை உள்ள தை மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள். தை மாதம் 6ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், தை மாதம் 7ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 20ஆம் தேதி திங்கட்கிழமையும், தை மாதம் 13ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், தை மாதத்திற்கு 14ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 27ஆம் தேதி திங்கட்கிழமையும், தை மாதத்திற்கு 18ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், தை மாதத்திற்கு 20ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், தை மாதத்திற்கு 21ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 3ஆம் தேதி திங்கட்கிழமையும், தை மாதத்திற்கு 28ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 10ஆம் தேதி திங்கட்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. தை மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது பிப்ரவரி மாதம் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஜனவரி மாதம் 17ஆம் தேதி
தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஜனவரி மாதம் 19ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜனவரி மாதம் 27ஆம் தேதி வருகின்றது. தை மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வருகின்றது. தை மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜனவரி மாதத்தில் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் வருகின்றது. தை மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. தை மாதத்திற்கு 12ஆம் தேதி, ஜனவரி மாதத்திற்கு 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:06 முதல் காலை 10:42 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. தை மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மகர ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரத்தில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீனராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி பகல் வரை கடகராசியில் அமர்ந்தும், ஜனவரி மாதம் 18ஆம் தேதி பகல் முதல் மிதுன ராசியில் வக்ரத்தில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி பகல் வரை தனுசு ராசியில் அமர்ந்தும், பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி காலை வரை மகர ராசியில் அமர்ந்தும், பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி காலை முதல் கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி பகல் வரை கும்பராசியில் அமர்ந்தும், ஜனவரி மாதம் 28ஆம் தேதி பகல் முதல் மீனராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் புனர்பூசம் நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.